பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம சுகன்யா இருந்துட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சும்மா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லியிருந்தா பரவாயில்லையே, ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி மாதிரி இல்லை அவங்க பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காந்திமதி இருந்துட்டு அவங்க சொல்கிறது தான் சரிதானப்பா, ஏன் உங்களுக்கு கடையே கிடைக்கலையா, அந்த தெருவில் தான் உங்களுக்கு கடையே கிடைச்சிதா, எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் பழனி அங்கேருந்து பிரித்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் சொல்லவும், அம்மா தோணுதில்ல, அதுதான் உண்மையும் கூட. நம்ம தம்பி எதுக்காக அந்த வீட்டில் போய் உட்காந்துட்ருக்கணும், அதனால் சுகன்யாவும் எவ்வளோலாம் கஷ்டப்படுது. அன்னைக்கு உங்கள் பிறந்தநாளுக்கு வந்தவங்க வாயை மூடிட்டு போயிருந்தாலேயும் பரவாயில்ல, ஆனால் எதையோ அவங்க தான் அந்த பிறந்தநாளை கொண்டாடின மாதிரி ஒரு தயிர் சாதமும் புளி சாதமும் போட்டு எல்லா பாராட்டுக்களையும் அந்த பாண்டியன் குடும்பமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதனால தான் தம்பியை நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது காரணமும் அதுதான். இத்தனை வருஷமாக அவனுக்காக ஏதாவது அவங்களால பண்ணி கொடுக்க முடிஞ்சுதா? இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அதனால தான் நாங்கள் எதுக்காக என் தம்பியை அங்கே விட்டு வைக்கணும், பார்க்குறவங்க எல்லாம் பாண்டியனோட கடையில் அடிமை வேலை பார்த்துட்ருக்க அவங்க தம்பின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த பாண்டியனுக்கு எதிராகவே நான் கடை வச்சு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.